எம்ஜிஆர் அவர்களின் சாதனைகள். போராட்டமே வாழ்க்கை. என் வாழ்க்கையில் எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் இன்று வரை போராட்டமாகவே இருக்கிறது. இப்படி சொன்னவர் காலம் சென்ற புரட்சி தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்கள்தான். இதை அவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் சர்வசாதாரணமாக பேச்சோடு பேச்சாக சொன்னார். ஆனால் அதில் பொதிந்திருந்த அர்த்தம்தான் எத்தனை. எம்ஜிஆர் என்று சொன்னாலே இந்தியா முழுவதிலும், ஏன் உலகம் முழுவதிலும் உள்ள தமிழர்கள் அனைவரும் உடனே புரிந்து கொள்ளும் நிலையையும் பிரபலத்தையும் பெரும் புகழையும் 1972 ஆண்டில் அவர் எய்தியிருந்தார். ஆனால் அந்த நிலையை எட்டுவதற்கு தம் வாழ்நாளின் ஆரம்ப கட்டத்தில் அவர் சந்தித்த போராட்டங்கள் ஒன்றா இரண்டா? அந்த போராட்டத்தில் வெற்றி பெறுவதற்கு அவர் ஆற்றிய சாகசங்கள் எத்தனை, சந்தித்த சோதனைகள் எத்தனை, அந்த வாழ்க்கை போராட்டத்தில் அவர் நீந்திய நெருப்பு ஆறுகள் எத்தனை, அவர் ஏறி இறங்கிய இமய கொடுமுடிகள் எத்தனை, அவர் தாண்டி வந்த சஹாரா பாலைவனங்கள் தாம் எத்தனை. 7 வயதிற்குள் எத்தனை நாள் வறுமை தீயில் வாடியிருக்கிறார். கதாநாயகன் ஆவதற்குள் பட்ட துன்பங்கள். 7வது வயதிலேயே வயிற்று பிழைப்புக்காக நாடக கம்பெனியில் சேர்ந்து நடிப்பு கலையின் நெளிவு சுழிவுகளை புரிந்து கொண்டு ஒரு நாடறிந்த நடிகராக பரிணாம வளர்ச்சி பெறுவதற்குள் அவர் பட்ட அல்லல்கள் எத்தனை, ஆசிரியர்களிடம் பெற்ற பிரம்படிகள் எத்தனை, நாடக உலகிலிருந்து திரைப்பட உலகில் புகுவதற்காக அவர் நடந்து தேய்ந்த செருப்புகள் எத்தனை. சதிலீலாவதி என்னும் படத்தில் ஒரு சாதாரண வேடத்தில் அறிமுகமாகி ராஜகுமாரி என்னும் படத்தில் முதலாக கதாநாயகனாக நடிப்பதற்குள் இடையில் அவர் அடைந்த இன்னல்கள் எத்தனை, சந்தித்த ஏற்ற இறக்கங்கள் எத்தனை. ராஜகுமாரி படத்தை அடுத்து பல படங்களில் சரித்திர கால கதாநாயகன் வேடம் தாங்கியே நடித்து வந்த அவரது திரையுலக வாழ்க்கை சமூக படங்கள் தயாராகி மக்கள் ஆதரவை பெற தொடங்கிய ஒரு காலகட்டத்தோடு முடிந்து விட்டதாக ஆரூடம் சொன்னவர்கள் எத்தனை பேர். சமூக பட நாயகனாகவும் தம்மால் சிறப்பாக நடிக்க முடியும், எந்த வேடத்திலும் தம்மால் ஒளிவீசி பிரகாசிக்க முடியும் என்று அவர் நிரூபித்ததை நாடறியும். இன்று அது வரலாறு. ஆனால் அப்படி நிரூபிப்பதற்குள் அவர் சந்தித்த சோதனைகள் எத்தனை. ஆரம்ப காலகட்டத்தில் கதர் வேட்டி கதர் சட்டை அணிந்து சிறிய ருத்ராட்ச மாலையை கழுத்தில் தரித்து காங்கிரஸ்காரராக இருந்தார். புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அப்போது அவர் அறிஞர் அண்ணாவை சந்தித்து அவரது அறிவார்ந்த பேச்சாலும் ஆணித்தரமான எழுத்தாலும் கவரப்பட்டு அவர் காட்டிய மெய்யன்பாள் திராவிட இயக்கத்தில் சேர்ந்தார். பின்னர் அவர் படிப்படியாக உழைத்தார், உயர்ந்தார், அண்ணாவின் இதயக்கனியாகவும் மாறினார். ஆனால் அந்த இதயக்கனியை கன்றிவிடும்படி கல்லால் அடித்தவர்களும் சொல்லால் அடித்தவர்களும் எத்தனை பேர். அவர்களை எதிர்த்து கழகத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் அவர் நடத்திய போராட்டங்கள் எண்ணற்றன. ஊரறிந்த நடிகராகி ஒப்பற்ற புரட்சி நடிகர், மக்கள் திலகம் என்றெல்லாம் ஏற்றி போற்றப்பட்ட காலத்திலும் கூட அவர் சென்ற வழிமலர் தூவப்பட்ட பாதையாகவாயிருந்தது. கல்லும் முள்ளும் நிரம்பி அவை அவர் காலை குத்தி கிழித்து குருதியை கொட்ட செய்தனவே. கால் முறிந்தாலும் மனம் முறியாதவர். 1950 ஆண்டில் தஞ்சை மாவட்டம் சீர்காழியில் இன்பக் கனவு என்னும் நாடகத்தில் நடித்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு சண்டை காட்சியில் அவர் கால் எலும்பு முறிந்து அதனால் அவர் படுத்த படுக்கையானார். அந்த நிலையிலேயே சென்னைக்கு கொண்டு வரப்பட்டார். சில மாதங்கள் ஓய்வு பெறவும் நேர்ந்தது. அப்பொழுது அவரது அன்பார்ந்த எதிரிகள் என்ன சொன்னார்கள்? முடிந்தது எம்ஜிஆரின் கதை, இனிமேல் அவரால் முடியாது. ஒடிந்து விட்ட அவர் கால் இனிமேல் ஒன்று கூடாது. முறிந்த எலும்பு ஒன்று கூடி அவர் எழுந்து நடந்தாலும் முன்பு போல அவரால் சண்டை காட்சியில் ஓடியாடி நடிக்க முடியாது என்று கூறினார்கள். சண்டை காட்சிகளில் எம்ஜிஆரின் அருகில் நிற்கக்கூட முடியாதவர்கள் எல்லாம் அதை அறிந்து மகிழ்ச்சி கூத்தாடினார்கள். ஆனால் நடந்தது வேறு. ஆம், மீண்டும் தமிழ் திரை உலகில் மிகச் சிறந்த நடிகராக தலை நிமிர்ந்து நின்றார். எம்ஜிஆர் அவர்களின் சாதனைகள் உங்கள் நிழலின் குரலில் மீண்டும் தொடரும்.